ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்குறேங்க. காலையில் வந்து என்ன சமையல் அப்படின்னா, சுரக்காய் வந்து வறுத்துட்டேன். சுரக்காய் வறுத்து சாம்பார் வச்சேன். முள்ளங்கி சாம்பாருங்க. முள்ளங்கி கேரட்டு வீட்டில் இருந்தது. சரி, அதை போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் இல்லைங்களா. சனிக்கிழமைனா மேக்ஸிமம் வந்துட்டு நான் காகத்துக்கு சாப்பாடு வைப்பேன். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பாரும் அந்த காயும் போட்டு தான் காகத்துக்கு படைச்சேன் சாப்பாடு. அது பையன் கையில் கொடுத்து வச்சேங்க. கருப்பு எள் இருந்தால் தூவி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் கருப்பு எள் தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு வரலிங்களா. அதனால் எள் போடாமல் தான் சாப்பாடு வச்சுருக்கிறேன். வார வாரம் சனிக்கிழமையும் அமாவாசையும் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தாச்சுங்க. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லைங்களா, ஈவினிங் போல் மாவாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து ஊற வச்சிட்டேன். அரிசி வந்து 3 படி அரிசிங்க, 3 டம்ளர் உளுந்து. ஒரு படிக்கு 1 டம்ளருங்கிற அளவுங்க. சின்ன டம்ளர், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன டம்ளராகவும் இல்லாமல் அந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் உளுந்து வந்து எடுத்துக்கணும். வெந்தயம் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு வெந்தயம் எடுத்தாச்சு. இவ்வளோ தான் நான் போடுவேங்க. இதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு நானும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் உட்காந்தாச்சு. ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. பிள்ளைக்கு வந்து சரி துணி வந்து ஒரு கிளாத் இருந்தது வீட்டில். இந்த கிளாத் சும்மா தானே கிடக்குது, சரி எடுத்து பிள்ளைக்கு தைக்கலாம், ஃப்ராக் மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எலாஸ்டிக் வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் எலாஸ்டிக் வாங்கிட்டு வந்துங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு தான் தைச்சேன். கைக்கும் எலாஸ்டிக் வச்சு தான் தைச்சேன். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒர்க் வந்து எனக்கு கம்மியாக இருக்கிற டைமில், ஸ்டிச்சிங் ஒர்க் கம்மியாக இருக்கிற டைமில் என் பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தைச்சிக்குவேன். எனக்கு என்ன வேணுங்கிறதும் தைச்சிக்குவேன். எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் வேணுங்கிறதும் தைச்சிக்குவேன். அந்த மாதிரி தான் என்னோடய டைமிங் வந்து ஓட்டிக்குவேன். மறுபடியும் வந்து நமக்கு ஒர்க்கு ஜாஸ்தியாக வரப்போ வந்து நம்ம இவங்களுக்கு தைச்சி தர முடியாது இல்லைங்களா. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் செஞ்சுக்குவேன். எனக்கு ஒர்க் கம்மியாக இருக்கிறப்ப பிள்ளைங்க துணி, என் துணியெல்லாம் வந்து கட் பண்ணி இப்படி தைக்க ஆரம்பிச்சிடுவேன். இதுதாங்க நான் தைச்ச ஃப்ராக் வந்து இதுதான், எலாஸ்டிக் வச்சு தைச்சது. நெக் டிசைன் வந்து டைமண்ட் நெக் டிசைன் வச்சேன். கைக்கு வந்துங்க இது எலாஸ்டிக் தான் வச்சுருக்கிறேன். பாப்பா வந்து எலாஸ்டிக் வச்ச மாதிரி வேணும்னு கேட்டா. சரி புள்ள பார்த்துருப்பா போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவள் கேட்குற மாதிரியே தைச்சிக்கலாம், வெளியில் பார்த்துருப்பா போல் இருக்குங்க, எலாஸ்டிக் வச்ச கையாக வேணும்னு சொல்லி கேட்டதுனால சரி அப்படின்னு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் மேடம் வந்து போட்டும் பார்த்துட்டாங்க. உடனே எப்படி இருக்குதுன்னு போட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு போட்டும் பார்த்துட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக தான் இருப்பாள். நம்மளே வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைச்சோம்னா உடனே போட்டு பார்க்கணுன்னு நினைப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் குட்டீஸும் இருக்கிறாங்க. என் குட்டி பொண்ணும் இந்த மாதிரி தான். வந்த உடனே போட்டு பார்த்துட்டா, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டா. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 7 மணி இருக்குங்க, 6:30க்கு மேலேயே இருக்கும், 7 மணிக்கு பக்கம். பாப்பா வந்துட்டு சரி ஏதாச்சும் செய்யுமா ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னால். வீட்டில் எதுவும் இல்லைங்களா, கடலை மாவு தான் இருந்தது. அதை வச்சு சரி போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா வந்து ஒரு சைடில் செஞ்சுட்டு இருந்தேன். மாவு வந்து ஆட்டி வச்சுட்டேன். மாவு ஆட்டி வச்சது வந்து இது வந்து காலையில் எடுத்துகிட்ருக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்குறேங்க. இந்த வீடியோ வந்துட்டு நல்லா மாவு வந்து நல்லா பொங்கி வந்துச்சு. வீட்டில் கிரைண்டரில் தான் அரைச்சேன். நல்லா இது வந்து நல்லா உப்பு போட்டு நைட்டே வந்து கரைச்சி வச்சுட்டேன். காலையில் நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க. அதை வந்து லைனாக சம்படா வச்சுட்டு லைட்டாக எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். வேணுங்கிற அளவுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வேணுங்கிற மாவு மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டேன். நமக்கு எப்படி ஒரு வாரத்துக்கு மேலே தாங்கும். கரெக்டாக ஒரு வாரம் யூஸ் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி அரைச்சி வச்ச மாவு வந்து ஒரு வாரத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் இது காலையில் வந்து சண்டே இல்லைங்களா, சண்டே அதுமா நான்வெஜ் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒன்றா உட்காந்துட்டு தொளிச்சிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், 3/4 கிலோ மட்டனு. எங்கள் ஊரில் வந்து மட்டன் வந்து 800 ரூபாய்ங்க. 3/4 கிலோ மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்தார். வெங்காயமெல்லாம் தொளித்து இதெல்லாம் வணக்கி வச்சுட்டேன். சண்டே காலையில் வந்து பிள்ளைங்களுக்கும் சேர்த்து உட்கார வச்சுக்குவேன். உட்கார வச்சு இந்த மாதிரி தொளிக்க சொல்லுவேன். அப்போ தான் வந்து அவங்களும் தொளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஃபோனே பார்ப்பாங்க, மொபைல் பார்த்துட்ருப்பாங்க. அதனால் வந்துட்டு தொளிக்கிறதுக்காக சண்டே மட்டும் வந்து பாப்பா தம்பி வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவேன். 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. 4 பேரும் சேர்ந்து தான் தொளிச்சிட்ருப்போங்க. இதை வந்து தேங்காய் சில்லு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்குவேன். தேங்காய் சில்லு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு
நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் அரைச்சிக்குவோங்க. நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மிளகா அரைச்சி வச்ச சாம்பார் தான் செய்வோம். இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் போட்டு குழம்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்குவோம். அப்போ தான் வந்து சண்டேனா வந்து காலையில் மதியம் இது செய்யவே எப்படி மதியம் ஆயிரும். நம்ம வந்து லஞ்சுக்கு தான் சாப்பிட முடியும். மேக்ஸிமம் லஞ்சு நைட்டு இப்படி தான் சாப்பிட்டுக்குவோம். இது செஞ்சுட்டு காலையில் இட்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த அன்றைக்கி தான் வந்துட்டு கொஞ்சம் நேரமாக செஞ்சுருந்தேன். சமையல் செய்கிற மாதிரி இருந்தால் சாப்பாடு செய்கிற மாதிரி இருந்தால் மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி தான் செய்வேங்க. இட்லிங்கிறதுனால சரி எப்படி 10 மணிக்குள்ளார இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்குள்ளாரவே இது செஞ்சாச்சு. அப்போவுமே வந்து 11 மணி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ வேகமாக செஞ்சவே 11 மணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை அரைச்சி செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய சாந்து கிடைக்கும் இல்லைங்களா, அந்த சாந்து வச்சு நம்ம நிறைய குழம்பு வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு வெங்காயமெல்லாம் வந்து வதக்கி அரைக்கிறது நான். இதில் வந்து உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் உப்புலேயே கொஞ்சம் நேரம் வேகும். அதுக்கப்புறமா கறி மசாலா கொஞ்சோண்டு அதில் தூவி விட்ருவேன். ஏன்னா வந்துட்டு மட்டன்லேயும் வந்து காரம் பிடிக்கணும் இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் தூவி விட்ருவேன். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. சரி ஒரு சைடு அது ஆகிட்டுருக்கட்டுமேன்ட்டு சரி நம்ம இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் மாவு ஊற்றிட்டு இருக்கிறேங்க. இட்லிக்கு வந்துட்டு மாவு ஊற்றுறேன். எங்களுக்கு வந்து ஓட்ட ஓட்டையாக தான் இருக்கும் இட்லி தடத்தில். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி துணி போட்டு தான் நான் வந்து இட்லி சுடுவேன். சண்டேனா வந்துட்டு மெயினாக வந்து மாவும் வேணும், சாப்பாடும் வேணும். அந்த மாதிரி தான் நாங்கள் நினைப்போம். நீங்கள் எப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் வந்து இட்லியாக இருக்கணும். இட்லி ப்ளஸ் மட்டன் குழம்பு இல்லைன்னா குடல் கறி குழம்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மதியம் வந்துட்டு சாப்பாடு தான் வேணும் அப்படின்ட்டு நினைப்போம். அதனால் மாவும் வேணும் சாப்பாடும் வேணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து நினைப்போம். நாங்கள் அப்படி தான் நினைப்போம் எங்கள் வீட்டில். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நைட் வந்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கு கறி குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டியே வந்து சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிறது. இதை வந்துட்டு மிக்ஸி ஜாடியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சைடில் வந்துட்டு இது அடி பிடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்ம அரைச்சி அதை வந்து ஊற்றணும். பார்த்திங்களா, இது வந்து நல்லா சுருள நல்லா வதக்கி விடணும். இதில் வந்து உப்பு காரம் இது ரெண்டுமே வந்து இந்த கறியில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த சாந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. செம்மறி ஆட்டோட மட்டனாக இருந்தால் வந்துங்க கொஞ்சம் நல்லா கொழகொழப்பு தன்மையாக இருக்கும். குழம்பே வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும். அதே வெள்ளாட்டு கறி எடுத்தோம்னா நம்ம எப்படி தான் சாந்து அரைச்சி வச்சாலுமே கொஞ்சம் சலசலன்னு தான் இருக்கும். நீங்கள் எப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்களும் வந்து வெள்ளாட்டு கறி எடுத்தால் சலசலன்னு தான் குழம்பு வருதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து செக் பண்ண விதத்தில் செம்மறி ஆட்டோட குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்குது வெள்ளாட்டு குழம்பை விட. சரின்ட்டு நாங்கள் இன்றைக்கி எடுத்தது வந்து செம்மறி ஆடோட கறி தான். பாருங்கள் இட்லியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடில் வந்துட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது. இனி சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுங்க இப்போ எங்கே போயிருக்கிறோன்னா அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற 6ஆம் மகால் போயிருக்கிறோம். 6ஆம் மகாலில் வந்துட்டுங்க கண்காட்சி போட்டிருக்குறாங்க. கிங்காங் கண்காட்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க. சரி போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க போகலாமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி பக்கத்தில் தானே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. இது வந்து எக்ஸிபிஷன் தாங்க. எல்லாமே வந்திருக்குது. கார்லேருந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து சாப்பிட்ற ஐட்டம்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே வச்சுருக்குறாங்க. சரி எப்படி தான் இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். ஆல்ரெடி 2-3 டைம் போயிருக்கிறோம். இப்போ 2 வருஷமாக போகலை. அதனால தான் சரி மறுபடியும் போய் பார்க்கலாம், பிள்ளைங்களும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். லைனாக ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்குதுங்க. காசு ஒன்று இருந்தால் போதும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம அந்தளவுக்கு வந்து பட்ஜெட்டுள்ள ஆளுங்க கிடையாது, இருக்கிறத வச்சு சமாளிக்கிற ஆளுங்க. சரின்ட்டு அப்படியே போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அப்படியே வந்தாச்சுங்க. பாருங்கள் விதவிதமாக சோஃபா, விதவிதமாக பெட்டு, விதவிதமாக வந்து ஃப்ரிட்ஜு,
வாங்குறோமோ இல்லையோங்க, இதை பார்க்குறது அது ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. அந்த மாதிரி இருந்தது. ஒரே இடத்துல இவ்வளவும் பார்க்குறப்போ ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்மள மாதிரியே பாருங்கள், எத்தனையோ மக்கள் வந்து ரசித்து பார்த்துட்டு போகிறாங்க பாவம். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம். மெயினாக வந்துட்டு அந்த கிங்காங் எப்படி இருக்குது, அது செட்டப்புங்கிறது தெரியும். சரி எந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காக தான் போயிருந்தோம். ஒவ்வொரு வாஷிங் மிஷினும் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். டைனிங் டேபிளெலாம் பாருங்கள், அழகழகாக இருக்குது. நம்ம போடுறதுக்கு தான் இட வசதி இல்லை. காசும் வேணும், இட வசதி வேணும் இல்லைங்களா? நம்மக்கிட்ட அது இல்லை. அதனால் வந்துட்டு சரி நம்ம பார்த்துட்டாவது போகலாம் அழகாக ரசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ஒவ்வொரு பெட்டாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க எல்லாமே. இது பாருங்க பூஜா ரூமு. இதுவும் விதவிதமாக அழகழகாக இருந்தது. இது வந்து பீரோ, வுட்டு பீரோங்க. ரொம்பவே அழகாக இருக்குதுங்க எல்லாமே. ரேட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லைன்னு தோணுச்சுங்க. ரேட் எல்லாமே வந்து கொஞ்சம் பாருங்கள், 9499 ரூபா, 9500 பீரோ. அந்த ரேஞ்சில் இருந்தே எல்லாமே இருக்குது. வுட்டு பீரோ நல்லா இருக்குதுங்க. ஆனால் பாருங்க, தலைவர்களுடைய ஃபோட்டோஸ், எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. எல்லா ஃபோட்டோஸு, புக்ஸு எல்லாமே இருக்குங்க. புக் ஸ்டால்லேருந்து எல்லாமே போட்டுக்கிறாங்க. குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணி விளையாடுறாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க்குக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க. பெயிண்டிங் தேவையானதுலேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. பாருங்க, மசாஜ் பண்ணுறது கையில் வச்சு பாருங்க, மசாஜிங் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா அதே ரொம்ப வலியாக தான் இருக்குது கொஞ்சம். எல்லாமே இருக்குதுங்க, இல்லாத பொருளே இல்லை. காசு மட்டும் இருந்தால் போதுங்க, நீட்டாக வாங்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பைக் பாருங்கள், எவ்வளோ அழகழகான பைக்கு, ஸ்கூட்டின்ட்டு எல்லாமே இருந்தது. ஆனால் பைக் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குங்க. ஆனால் வந்து இப்போ பட்ஜெட் இல்லாத காரணத்தால் சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிட்டுருக்குறோம். பைக் வந்துட்டு எல்லாம் ரிப்பேரில் கிடக்குதுங்களா எங்கள் ஹஸ்பண்டுது. அதனால் பைக்கு என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு அப்படியே கொஞ்சம் விசாரிச்சுட்டும் போனோம். இப்போ வாங்க முடியாது, இருந்தாலும் நம்ம விசாரித்து வச்சுக்கலாம். ரேட்டெல்லாம் வந்து விசாரித்து வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது தானே, நமக்கு யூஸ் ஆகும். எப்படி டியூ போட்டால் எந்த மாதிரி அமௌண்ட்டு வரும், ஒரு ரெடி காசுனால் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாருங்க. சரி நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி கேட்டுட்டு வரட்டுமே அப்படின்ட்டு. பாப்பாவும் தம்பியும் பார்த்து எல்லாம் பைக்கெல்லாம் பார்த்து எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. முல்லைப்பூ வந்துங்க அந்தியூரில் தான் வாங்கினோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் டைமுங்களா, சரி பூ வச்சு ரொம்ப நாளாச்சு. நல்லா அழகான முல்லைப்பூ மொக்குங்க. எனக்கு மல்லிகைப்பூவை விட முல்லைப்பூனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். சரி முல்லைப்பூ வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தோம். முழமே வந்து 40 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. முழமே வந்து 40 ரூபா. நாங்கள் ஒட்டுக்கா வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கினோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்தது பூ. 1.25 முழத்து பக்கம் வந்தது. பாருங்கள், பைக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அதை பற்றி தான் கேட்டுட்ருக்குறேங்க. எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சோலார்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள், சோலார் பற்றி எல்லாம் அது டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்துட்டு அதை கேட்டுட்ருக்காங்க. கவரிங் செயின்லேருந்து பட்டை, சோம்பு, கிராம்பு, 90s கிட்ஸு முட்டாயிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. அந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த ஏர் கூலரு, நம்ம கிச்சனுக்கு க்ளீன் பண்ணுறோமே அது. ஆனால் நான் வந்து எதுவுமே வாங்கலை. இது வந்து பார்த்துட்டு போனதோட சரிங்க. நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஆல்ரெடி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளாக தான் இருக்குதுங்களா, அதனால் வந்துட்டு நாங்கள் வாங்கலை. சரி பார்த்துட்டு மட்டும் போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் பிள்ளைங்கிட்ட இங்கே போகிறப்பவே நான் சொல்லி வச்சு தான் கூட்டிகிட்டு போனேன். தேவையில்லாத எதுவுமே வாங்கக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். அவங்களும் வந்துட்டு எதுவும் பாப்பா வந்து 1 to 9 நம்பர் திங்க் பண்ணிக்கோங்க. எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, கேட்கும்போது சொன்னேன். அப்படியே அப்படியே இப்போ அவங்க திங்க் பண்ணியிருக்காங்களா, நம்பர் எனக்கு தெரியுமா, விட்டுதே தானே அப்படி திங்க் பண்ணி ஃபோன் ஆஃப் பண்ணி உங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சுக்கிறேன். நான் ஒரு நம்பர் எழுதியிருக்கேன், பாப்பா கண்ணில் தெரிஞ்சது. சரிங்களா, இந்த பாப்பா மனசில் நினச்சாங்க எனக்கு தெரியுமா, தெரியாதானே. இப்போ சொல்லுங்கள் என்ன நம்பர். 1 தான் திங்க் பண்ணிக்கலாம். நானும் 1 ஒன்று மைண்ட் சொல்லுவாங்க. மாதிரி திங்க் பண்ணிக்கிறீங்களா, நிறைய திங்க் பண்ணிக்கோங்க.
மாதிரி ஃபோன் ஆஃப் பண்ணி தெரிய மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நீ திங்க் பண்ணீங்களா எனக்கு தெரியுமா? லாஸ்ட் டைம் சொல்லுங்கள். 6 கன்ஃபார்ம் 6 திங்க் பண்ணீங்களா? பாப்பா வராமாங்க. நான் வேறு தெரியாமல் இங்கே மேஜிக் ஷோ யாருங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே போய் நான் கேட்டேன். கேட்டங்காட்டி ஏங்க என்னை பார்த்தா தெரியலிங்களா மேஜிக் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே தொப்பி எடுத்து போட்டார். போட்டுட்டு பாப்பா வந்துட்டு நீங்கள் ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க, நான் வந்து அதே நம்பரை வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து 1 நினச்சிருக்கா. அதே மாதிரி அந்த 1 வந்து காட்டினார். அதே மாதிரியே அது எப்படின்னு தெரில, அதை பற்றின ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியல நமக்கு. சரின்னு அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே அழகழகான மீன்கள்லாம் இருந்ததுங்களா, அப்படியே ஒரு லைன் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். இதை வந்து கிங்காங்கோட செட்டப்புங்க. பாருங்கள், இது வந்து செட்டப்ஸ் தான். ஒரு அட்டையாக வச்சு எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுங்க, ரொம்ப பெரிய உருவம். பாருங்கள் எவ்வளோ அடி, இதுவே வந்து ஒரு அடிக்கணக்கு கூட தெரிலிங்க, அந்தளவுக்கு இருக்குது. 200-250 அடி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்தளவுக்கு பெருசுங்க, ரொம்ப பெருசு. நாங்களும் வந்து செல்ஃபீஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்தேன். ஐஸ்கிரீமும் வந்து வெனிலா ஃப்ளேவரில் தான் இருந்தது. சாப்பிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எல்லாமே இருந்தது, தூரியிலிருந்து எல்லாமே இருந்தது. பேய் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் போய் பார்த்தாங்க பிள்ளைங்க. நான் போகலை. ஒட்டகம், ரயில் இதெல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு மந்த் வந்து ஃபங்க்ஷன் வருது எங்கள் ஊர் கோயிலில். அங்கே வந்து பெரிய தூரி ஃபங்க்ஷனு. அதனால் வந்துட்டு இப்போ எதுவுமே தூரியெல்லாம் ஆட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, மட்டன் வேறீங்களா, தூரியெல்லாம் விளையாண்டா சேராத போயிட்டு அது வேறு வம்பு. சரின்ட்டு எல்லாமே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு நீட்டாக வந்துட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.